கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து கமெண்ட் எல்லாம் போடலான்னு சொல்லியிருந்தோம். சரி, கமெண்ட்டு நம்ம வந்து இந்த இப்போது வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவுக்கு வந்து கமெண்ட் வரும்னு நான் பார்த்தேன். ஆனால் அந்த வீடியோவுக்கு வரல. இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவுக்கு வரல, இன்ஸ்டாகிராமில் தான் வந்திருக்குது. அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமில் வந்திருக்கு, நம்ம இப்போ ரீட் பண்ணலாம். மெசேஜ் இந்த பேர் என்னன்னு சொல்லு. என்னடி போட்டு புரியவே இல்லை. ஆராதனா ஆரத்தியான்னு ரீட் பண்ண பார்த்தேன். ஆராதனா அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து அந்த பொம்மை இருக்குல்ல, அந்த பொம்மையை நாங்கள் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதை அவங்க பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு போய் வேணால் சொல்லியிருக்கலாம். இங்கே பொம்மை பியாய் வீடியோ எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொம்மை மிஸ்டேக் தப்பு. அந்த பொம்மை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பு. வேறு பொம்மைன்னு எழுதிருக்கு. சரி, நீ வேற ஏதாவது பேர் எடு. நிறைய வந்துருக்கு மெசேஜ். ஆனால் அந்த வீடியோவில் பார்த்துட்டு இருந்தாங்களான்னு தெரியல. இன்ஸ்டாகிராமில் இருந்து அதுலேருந்து கொஞ்சம் ரீல்ஸ் கேட்டிருந்தேன். ஒரு ரீல்ஸில் கேட்டிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் இல்லை, ஸ்டோரி. என்னத்தில் தசுமணியா பேரோட வருது? தசுமணியின் பேர் தாஸ்மணி. தாஸ்னு போட்டு ரீட் பண்ண தெரியாதா? தாஸ் இப்படி போட்டு திருப்பி போட்டிருக்கு. மணி தாஸ் தான் இப்படி போட்டிருக்கு. தாஸ் மணின்னு போட்டிருக்கு. உனக்கு ரீட் பண்ண அது நம்மளுக்கு ரீட் பண்ண தெரியலண்ணா. இங்கே தந்துரு. சரி, ஆன் பண்ணி மணிதாஸை வந்து தாஸ்மணின்னு போட்டான். சரி, அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, நம்ம சர்பியன் லேடி வந்து ஒன்று போடலான்னு சொல்லியிருந்தோம்ல, அதை வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. ஆனால் இது ஸ்பெல்லிங் கரெக்டு. இது கரெக்டு. சரி, நெக்ஸ்ட் அக்ஷயா. சரி, அக்ஷயா பேர் உஷான்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்து உஷா. அந்த ப்ரொஃபைல் தான். இவங்க வந்து என்ன காட்டுறாங்கன்னா, இந்த யூடியூப் ரீல்ஸ்லாம் வருதான் இந்த மாதிரி. அந்த பியாய்க்கு நேம் போடல. இந்த 360 டிகிரிலெல்லாம் வருமா? நல்ல இருக்கு. நன் வருமா? 360 அதெல்லாம் வச்சு எனக்குலாம் தெரியும். நன் மேக்கப் போடும்போதே ஒரு பேர் இருக்குல்ல, சிஸ்டர் மாதிரி இருப்பாங்க. நர்சன் வருது சிஸ்டர் கன்னியாஸ்திரி. அவங்க கிட்ட போட்டுட்டு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு, அதை இமேஜினேஷன் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கு. இவங்க கமெண்ட் வந்து சூப்பர். இது வந்து நன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தா நம்ம 3 பேருக்கு 3 போச்சு. இப்போ பார்த்தா நம்ம 3 பேருக்கு கமெண்டும் எனக்கு பிடிச்ச ஸ்டோரி தான். அதை வச்சு தான் கண்டென்ட் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து அந்த பொம்மை வச்சு, அதுக்கப்புறம் வந்து சர்பியன் லேடி. இப்போ வந்து 360 டிகிரியில் 360 டிகிரியில் எடுக்க முடியாது. அந்த வீடியோ யார் சொன்னா? அதுக்கு தனியாக கேமரா உண்டு. 360 டிகிரியில் ஒரு வீடியோ இருக்குதான். அந்த வீடியோ நன் 360 போட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. அதில் கண்டென்ட் எடுக்க சொல்லியிருக்குது. அந்த இதை வச்சு கண்டென்ட் எடுக்க சொல்லியிருக்கு. சரி, நம்ம பார்க்கலாம். அடுத்த நான் செலக்ட் பண்ணிட்டா. இது சஜினா அவங்க வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, யூடியூப் ரீல்ஸில் நிறைய கோஸ்ட் இதெல்லாம் வருதான். நிறைய கோஸ்ட்ஸ் வச்சு வருதான். அப்போது அதை வந்து சைடில் போட்டு நாங்கள் இங்கே இருக்கிற மாதிரி, எனக்கு சைடில் வந்து வீடியோ ஓடுற மாதிரி, இந்த சைடில் வந்து வீடியோ போடுற மாதிரி சொல்லி காட்டிருக்காங்க. தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து இந்த மாதிரியும் கண்டுட்டு இருக்கலாம். சரி, கேட்டுக்க. நம்ம இப்போ இங்கே இருக்கனா, இந்த சைடில் வீடியோ போட்டு
நிறைய யூடியூபர்ஸ்லாம் ரியாக்ஷன் வீடியோ. இல்லை சைடில் வந்து இந்த இந்த மொபைலோடைய வீடியோ போட்டுட்டு நம்ம இங்கே என்னென்ன ரியாக்ஷன் பண்ணுறோம்னு சொல்லி அப்படி கேட்டுருக்காங்க. ரியாக்ஷன் இது சூப்பர். நோ ரியாக்ஷன் அப்படிதான். அதுக்கு இல்லை, அது வந்து இந்த கார் நிறைய சொல்கிறதா டேய் இல்லை ஒரு நேம் பாரு. அதில் ஏதோ தட்டுப்பட்டு இருக்கு, அதான் தட்டி விட்டு நிக்கிதா. நிக்கிதா போட்டிருக்காங்க. அவங்க என்ன ரீட் பண்ணியிருக்காங்க, சாரி ரீட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன டைப் பண்ணியிருக்காங்க. இது அவங்க வந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்களாட்டே யோசித்து ஒரு கண்டென்ட் வேணும் புதுசாக தயாரிங்க, யாருமே போடாத ஒரு கண்டென்ட்டை வந்து தயாரிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எங்களுக்கே கண்டென்ட் வராதனால தான் நாங்களே கண்டென்ட்டு உங்கள்கிட்ட கேட்குறோம். உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் ஏதாவது. எங்களுக்கே கண்டென்ட்டு தெரியலை. அதுவும் எனக்கு மூளை போட்டு குழப்பலைன்னா அந்த 5 நாள் லீவும் கடந்து போயிடும். ஓகே, அடுத்தது நீ எடு. ஆஃப் ஆகிட்டு ஆன் பண்ணிட்டு அவ்வளோ பற்றி இல்லை. கேமரா சங்கீதா ஒன்று போட்டிருக்காங்க. நீ ரீட் பண்ணிதியா? நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக போடுறது. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக போடுங்க, ஆனால் வந்து நன் இருக்கணும். நன் இருக்கணுமா? நன் இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும். மைக் நீங்கள் ரெண்டாவது ஆடு போடு. நன் இருக்கணுமா? நன் இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். டிஃப்ரெண்ட்டாக யாருமே யோசிக்காத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. நீ தானே இப்போ தட்டின, அது ஆஃப் ஆகிட்டு. சரி சொல்லு. அப்போது நன் வச்சு கோஸ்ட் வேணும், ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். நம்ம மைண்டை வச்சு நம்ம அதான் நம்ம ஏதாவது ஒரு புதுசாக ஒரு கோஸ்ட்டை கண்டுபிடிச்சி கோஸ்ட்டு பேர் அந்த மாதிரி ஏதோ கமாண்ட் வந்துருந்தது நம்மளாட்டே கண்டுபிடிக்க. ஏதோ சிவானி சிவானி ஸ்ரீவன் 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 சிவானி ஸ்ரீவன் சிவானி வேணாம் பாரு. ஸ்ரீவன் சிவானி படிக்கிறதுக்கே போகாது. அது மேலே உள்ள சிவானி அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து நீங்களாட்டே யோசித்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிங்க. நீங்களாட்டே ஒரு வித்தியாசமான பேர் ஹரார் நேம்ஸ் வச்சு நீங்களாட்டே ஒரு பேர் உருவாக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உருவாக்கலாம், ஆனால் அது எப்படி கண்டென்ட் யோசித்து அதுக்கு நேம் என்ன, ஹராரில் என்னென்ன வைக்கலான்னு சொல்லி. சிலது வந்து இப்போ நன் இருக்குது, சர்பியன் லேடி இருக்குது, அதுக்கப்புறம் அந்த பொம்மை வச்சு இருக்குது, அன்னபில்லை, இது இதெல்லாம் சேர்த்து ஒரு பேராக கண்டென்ட்டாக எடுத்து வெனஸ்டே இடம் இருக்கு. வெனஸ்டே இடம் இருக்கு. நம்ம டியூஸ்டே இடம் வைக்கலாமா? டியூஸ்டே ஒரு ஃப்ரெண்டு ஒரு படம் இருக்குன்னு சொன்னீங்க. டியூஸ்டே ஒரு பேப்பர் இருக்குதா? மஞ்சுமல் பாய்ஸ் ஹராரா? த பாய்ஸ் ஹராரா? இவன் என்ன பாய்ஸ்லேயே இருக்கான்? கஞ்சூரி கண்ணப்பன். அது ஒரு படத்துக்கு வச்சாச்சு. அது நம்மளாட்டி இப்போ வந்து அரண்மனை, அதுக்கப்புறமா இது தில்லுக்கு திட்டு, காஞ்சனா, அந்த மாதிரி இதெல்லாத்தையும் வச்சு ஒரு புதுசாக ஒரு பேரை கண்டுபிடிக்கலாம். அதான் இவங்க சொல்லியிருக்காங்க. மூவி அதான் ஓமை காட் பேர் இருக்குமா? ஓமைகாட்னு இருக்குமா? ஓமைகாட்னா OMG கோஸ்ட் அப்படி வச்சு தரங்கோமா? ஓஎம்ஜி ஹோஸ்ட். சரி, அப்போ நாளைக்கு OMG ஹோஸ்ட் கண்டென்ட் உருவாக்கலாம். ஓஎம்ஜினா இது ஓமைகாட் கோஸ்ட் இல்லை, பைப்பு ஓவர் உண்டு, நிறைய இருக்குது, நிறைய வந்துட்டோம். இங்கே இருந்து அங்கே வரையும் போகணும். சரி, இப்போ நம்ம இதில் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருக்காங்க. இவங்க நான் ஃபோன் சிவானின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருக்காங்க.
டேய் நம்ம இதுக்கு வருவோம்னா அது ரெண்டாவது இந்த கயிறு கட்டிடு. இந்த சிவானேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நாளைக்கு வேணால் நம்ம ஓமை காட் அப்படின்னு வேணாம் பேர் வச்சு ஒரு கண்டென்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓஎம்ஜி போஸ்ட் ஓஎம்ஜி அப்படின்னா ஓஎம்ஜின்னு மட்டும் போதும். கீழே வேணால் கோஸ்ட் எழுதிக்கலாம். அப்போ வந்து வேறு ஏதாவது பேர் எடுக்கும். ஓஎம்ஜின்னு பரவாயில்ல. ஓமை காட் ஒன்றும் இல்லை, கரெக்டாக இருக்கும். ஓமை காட் கரெக்டாகவே இருக்கும். அதனால் இன்னைக்கு நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் ஓமை காட் டீம் போடுமா? ஓமை காட் கோஸ்ட் மூவி வேஸ்ட் நிஃபானா மூவி. நிஃபானா இருக்குதா? ஆமாம், நிஃபானா வைரஸ். சரி, இந்த ஓமை காட் இருக்கட்டும். நிஃபானா ஓமைக்ரான் எடுக்கணுமா? ஓமை காட் சரி. ஒமைக்ரான் சரி, ஓஎம்ஜின்னு அப்படி போட்டு எடுத்துடலாம். நம்ம வந்து இப்போ வந்து இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டுடலாம். ஓஎம்ஜினா லைக் பண்ணுங்க. இல்லை வேண்டாம், ஓமை காட்னு வச்சு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் போடலாம். ஓமை காட் கோஸ்ட் மூவின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் போடலாம். ரீல்ஸ்னால் ஸ்டோரி போடலாம். அப்போ நாளைக்கு ஒரு 6 மணி போல் 9 மணி போல் அப்லோட் பண்ணிடலாம். காலத்தில் நைட் 9 மணி போல் அப்லோட் பண்ணிடலாம். மத்தியானம் எடுத்துகிட்டு நைட்டு போட்டுக்கலாம். மத்தியானம் சாயங்காலம் எப்படி எடுக்க முடியும்? மத்தியானமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீ ஒரு 2 மணி 3 மணி போலலாம் வந்து சரி, இன்னொன்னே எடுத்துகிட்டு போய் எழுதலாம். எனக்கு ரெண்டு ஒன்று தொடங்கியாச்சு. நாங்கள் அசைன்மெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சரி, இப்போ வந்து எத்தனை பேர் சொல்லியாச்சு? 4 பேர். எனக்கு 5க்கு மேலே சொல்லியாச்சு. சரி, 5க்கு மேலே சொன்னதுக்கே 12 நிமிஷம் ஆயிடுச்சு. 12 நிமிஷத்துலேயும் 5 பேர் சொல்லியாச்சு. இன்னும் அடுத்தது வேணாலும் நான் எடுக்க தயாராக இருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பாய். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். பாய்.